السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, யூசுப் நபியுடைய அந்த வரலாறை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதில் யூசுப் நபி தன்னுடைய மகன்கள்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் குர்ஆனில் 12வது அத்தியாயத்தில் 67வது வசனத்தில் சொல்கிறான், வகால யா பனிய லா தத்குலு மின் பாபின் வாஹித் வத்குலு மின் அப்வாபின் முத்தஃபர்ரிகா வமா உக்னி அன்கும் மின் அல்லாஹி மின் ஷைஇன் இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ் அலைஹி தவக்கல்து வஇலைஹி வல்யதவக்கல் முத்தவக்கிலூன். சொல்கிறாங்க. இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் யாக்கூப் நபி அந்த கூற்ற, எனது அருமை மகன்களே, நீங்கள் ஒரே வாசல் வழியாக என்ன செய்யாதீங்க, அந்த எகிப்துக்குள்ளே போகாதீங்க. நீங்கள் பல வாசல்கள் வழியாக என்ன செய்யுங்க, தனித்தனியாக நுழையுங்கள் என்று அனுப்புகிறாங்க. மேலும் அல்லாவை விட்டு எந்த ஒன்றும் என்ன செய்ய முடியாது, என்னால் உங்களுக்கு தந்துவிட முடியாது. நிச்சயமாக அல்லாவிற்கே அதிகாரம் அனைத்தும் அல்லாவிட்டே இருக்குது. நான் அவன் மீதே நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நம்பிக்கை வைப்பவர்கள் அவன் மீதே நம்பிக்கை வைக்கின்றார்கள். இப்போ இந்த வசனத்தில் யாக்கூப் நபி எதுக்காக வேண்டி தன்னுடைய மகன்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் எகிப்துக்குள்ளே போகும்போது எல்லாரும் ஒரே வாசல் வழியாக மொத்த பேர் நுழையாதீங்க. ஏன்னா ஒரு கூட்டமாக இருந்தாங்க. நீங்கள் ஒரே வாசல் வழியாக நுழையாதீங்க, நீங்கள் எல்லாரும் தனித்தனி வாசல் வழியாக நுழையுங்க என்று வெவ்வேறு வாசல் வழியாக நுழையுங்கன்னு ஏன் சொன்னாங்க என்பதற்கான காரணத்தை பார்த்தீங்கன்னா, அது காரணம் தான் என்ன, இஸ்லாமிய மார்க்கத்தில் கண்ணேறு கண் திருஷ்டின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த மாதிரி இவங்க ஒரு கூட்டமாக போகும்போது, இவ்வளோ பேர் போகும்போது இதை பார்க்குறவங்க என்ன செய்யலாம், அவங்கள ஒரு பொறாமைன்ற பார்வையில் பார்க்கலாம். அவங்கள ஒரு விதமான அவங்க மீது இப்படி இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கெட்ட எண்ணத்தோடு பார்க்கலாம். ஆகவே தான் இதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இப்போ ஹதீஸ் ரசூலா சொல்கிறாங்க, அல் ஐனு ஹக்குன், கண்டேர் என்பது கண் திருஷ்டி என்பது உண்மன் ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் கண் திருஷ்டி என்று ஒன்று இருக்குது, அது உண்மைன்றாங்க. அதைத்தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறோம். பிறகு சொல்கிறதுக்கு வேறு காரணமே இல்லை. நீங்கள் எல்லாரும் ஒரே வாசல் வழியாக போகாமல் தனித்தனியாக போங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அப்போ இந்த வசனம் மறைமுகமாக கண் திருஷ்டியை பற்றி என்ன செய்யுது, தெரியப்படுத்துது. அதுக்காக தான், அதில் தவிர்ப்பதற்காகத்தான் இப்படி ஒரு வழிமுறையை யாக்கூப் நபி தன்னுடைய குழந்தைகள்கிட்ட என்ன செய்கிறாங்க, கையால் சொல்கிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்கணும். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தௌஹீத் பேசுகிற மக்கள் மத்தியில் இந்த மாதிரி விஷயங்களை என்ன செய்கிறாங்க, மறுக்கிறாங்க. உதாரணத்துக்கு கண்ணேறு சம்பந்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணேர் என்பதெல்லாம் கிடையாது, கண் திருஷ்டினாலும் கிடையாது. ஒரு மனிதனை ஒரு ஆயுதத்தை வைத்து நம்ம என்ன செய்யணும், ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறோம்னா பாதிப்பு ஏற்படும். கண்ணேர் என்பது என்ன, கண் திருஷ்டி என்ன, கையில் எந்த ஒரு ஆயுதமும் இல்லை, எந்த ஒரு சாதனமும் இல்லாமல் எப்படி பார்வையை கொண்டு எப்படி ஒருத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும்? இப்போ இதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி மறுக்கிறாங்க. தெளிவாக ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் வருது, ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் சொல்லுது, குர்ஆனுடைய ஆயத்தை அது என்ன செய்யுது, தெரியப்படுத்துது. அப்படின்னும் போது நாம் நம்முடைய குறைமதியை வைத்துக்கொண்டு அதை என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. ஆகவே மார்க்கத்தில் கண்ணேர் என்பது இருக்குது, கண் திருஷ்டி என்பது இருக்குது. அதனால தான் ரசூலா சொன்னாங்க, அல் ஐனு ஹக்குன், கண் திருஷ்டி என்பது உண்மை. அதிலிருந்து எப்படி பரிகாரம் பெறுறது என்பதற்கான வழிகளை சொல்லும்போது ரசூலா சொல்கிறாங்க, குல் சூரா இருக்குல்ல, அல் முஅவ்விதத்தைன், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த சூறாக்களை ஓதுங்க. இதை ஓதுனா கண் திருஷ்டிக்கு என்ன செய்ய அல்லாஹ் அதில் உங்களுக்கு நிவாரணம் வைத்திருக்கிறான்ற மாதிரி ரசூலா சொன்னாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆகவே கண் திருஷ்டி என்பது இருக்குது, யதார்த்தத்தில் அது என்ன செய்யும், பாதிப்பை ஏற்படுத்தும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் அப்படின்றத நாம் என்ன செய்யணும், பார்க்குறோம். பார்க்குற எல்லாத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. அல்லாஹ் யாருக்கு நடுறானோ அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். எனினும் இதை நாம் என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றத பார்க்கணும். அடுத்து பாருங்க, யாக்கூப் நபி இடத்துல அவங்களுடைய மகன்கள் சொல்கிறாங்க என்னென்ன, யூசுப் நபியையும் அவங்க சின்ன வயசில் பறி கொடுத்துடுறாங்க. தன்னுடைய 2வது மகன் புன்யாமீனை என்ன செய்கிறாங்க, அழைச்சிட்டு போய் திரும்ப கொண்டு வராமல் எகிப்தினுடைய அரசவையில் தடுக்கப்பட்டாங்க, அந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாங்கன்ற தகவல் வரும்போது என்ன செய்கிறாங்க, وتولى عنهم وقال يا أسفا على يوسف وابيضت عيناه من الحزن وهو كظيم சொல்கிறாங்க. அந்த இடத்துல யாக்கூப் நபி அந்த குழந்தைகளை விட்டு தனித்து போயிடுறாங்க, விலகி போயிடுறாங்க. சொல்கிறாங்க, யூசுப் மீது வருத்தம் ஏற்படுது என்கின்ற மாதிரி சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க அழுகுறாங்க. ஆகவே அவங்களுடைய அந்த பார்வை என்ன செய்யுது, பறி போயிடுது. அதாவது அவங்களுடைய கண் தெரியாமல் ஆகிவிடுகிறது கவலையினால். மேலும் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த சங்கடத்தை துக்கத்தை அவர்கள் பொறுத்து கொள்கிறார்கள் சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் தெரியப்படுத்துகிறான். மேலும் இந்த இடத்துல அல்லாஹ் இன்னொன்னே தெரியப்படுத்துகிறான். என்னன்னு சொன்னால், கால இன்னமா அஷ்கு பஸ்தி வஹுத்னி இலல்லாஹ்
வஅலம் மினல்லாஹி மா லா தஅலமூன். யாக்கூப் நபி சொல்றாங்க, அல்லாவே என்னுடைய கவலையையும் என்னுடைய துக்கத்தையும் நான் உன்னிடமே முறையிடுகிறேன். மேலும் தன்னுடைய குழந்தைகள்கிட்ட சொல்றாங்க, வஅலம் மினல்லாஹி மா லா தஅலமூன், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நீங்க அறியாத விஷயத்த நான் அறிந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் உங்களுக்கு தெரியப்படுத்தாத விஷயத்த எனக்கு தெரியப்படுத்திடலாம் அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்போ அவங்களுடைய உள்ளுணர்வு என்ன செய்யுது, யூசுப் நபியும் உயிரோடு இருக்கிறாங்கன்ற விஷயத்த என்ன செய்யுது, அவங்க இருக்கிறாங்க அவங்களோட பார்ப்பன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள மேலோங்குது. அப்போ இந்த இடத்துல யாக்கூப் நபி சொன்னாங்கல்ல, நான் அல்லாஹ் உன்னிடத்துல என்னுடைய கவலையையும் துக்கத்தையும் முறையிடுறேன்னு சொல்லு. அப்போ அல்லாஹ் அவங்கள சொல்றான், யூசுப் நபி காணாயிட்டாங்கன்ற விவரம் தெரிய வரும்போதும் சரி, புனியாமீன் அவர்கள் திருடினாங்கன்ற குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு தடுக்கப்பட்டாங்கன்ற செய்தியை சொல்லும் போதும் சரி, அவங்க என்ன செய்யறாங்க, நான் அழகிய பொறுமையை மேற்கொள்றாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, அல்லாஹ் என்னுடைய கவலையையும் துக்கத்தையும் நான் உன்கிட்ட முறையிடுறேன்றாங்க. அப்போ இது என்ன சபர்? சபர்னா என்ன, பொறுமையாக தானே இருக்கணும். அப்போ யாக்கூப் நபி என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க. அப்போ நல்லா ஒன்று விளங்கிக்கணும், சபர்னு சொன்னால் ஒருவர் தன்னுடைய கவலையையும் தன்னுடைய துக்கத்தையும் அல்லாஹ் கிட்ட எடுத்து முறையிடுறது சபருக்கு எதிரானது கிடையாது. எது தெரியுமா சபருக்கு எதிரானது? மக்கள்கிட்ட முறையிடுறது. எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு இப்படி ஏற்பட்டுடுச்சேன்ற மாதிரி மக்கள்கிட்ட போய் தன்னுடைய கவலையை சொல்லி தன்னை என்ன செய்து வருத்தத்தை தெரிவித்து கொண்டு அதில் கவலையை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்களா, இதுதான் சபருக்கு எதிரானதை தவிர ஒரு மனிதர் அவருக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள்ல துக்கங்கள்ல அல்லாஹ்ட்ட எடுத்து முறையிட்டு அல்லாஹ்ட்ட எடுத்து சொல்லி, அல்லாஹ் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு பெரிய சிரமத்தில் இருக்கிறேன், அல்லாஹ் நான் பெரிய துக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்ட்ட முறையிடுறது, அல்லாஹ்ட்ட சொல்லி காட்டுறது சபருக்கு எதிரானது கிடையாது. அது சபரில் உள்ளது தான். எது சபருக்கு எதிரானது? மக்கள்கிட்ட முறையிடுறது தான் சபருக்கு எதிரானது. ஐயோ எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு இந்த மாதிரி ஏற்பட்டுடுச்சு, இப்படி சங்கடம் வந்துடுச்சுன்ற மாதிரி மக்கள்கிட்ட அழுது புலம்புறது தான் பொறுமைக்கு எதிரானதான். அல்லாஹ்ட்ட முறையிடுறது ஒருபோதும் பொறுமைக்கு எதிரானது கிடையாது. அதனால தான் அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், அவங்க அழகிய பொறுமையை மேற்கொண்டாங்க. யாரு? யாக்கூப் நபிய. அதே அல்லாஹ் தான் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்ட்ட அவங்க சொல்றாங்க, யாக்கூப் நபி, அல்லாஹ் என்னுடைய கவலையையும் துக்கத்தையும் நான் உன்கிட்ட முறையிடுறேன். அப்ப அல்லாஹ்ட்ட முறையிடுறது சபருக்குள்ளதான் வரும், சபருக்கு எதிரானது கிடையாது. மக்கள்கிட்ட முறையிட்டாதான், மக்கள்கிட்ட தெரியப்படுத்தினாதான் அது என்ன ஆகிடும், சபருக்கு எதிரானது ஆகிடும் அப்படின்றத நாம விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய கவலையான நேரங்களில் அல்லாஹ்ட்ட முறையிடணும். அல்லாஹ்வே சொல்றான் குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 186வது வசனத்தில், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِهِ لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்தில் கேட்டால் நீங்கள் கூறுங்கள், அல்லாஹ்வாகிய அவன் மிக சமீபமாக இருக்கிறான், நெருக்கமாக இருக்கிறான். அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். இருந்தாலும் ஒரு மனிதன் அல்லாஹ்வை அழைக்கும் போது அல்லாஹ் அவனுடைய ஞானத்தினால, அவனுடைய இல்முனால, அவனுடைய கல்வியினால அர்ஷின் மீது உயர்ந்திருந்தாலும் யார் எங்கிருந்து அழைத்தாலும் அவனுடைய அழைப்புக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், நெருக்கமாக. அடுத்து உஜீபு தஅவத்த தாய், அவனுடைய கல்வி ஞானத்தை கொண்டு. அடுத்து அல்லாஹ் சொல்றான், அழைப்பவருடைய அழைப்புக்கு அவர் அழைக்கும் போது நான் பதிலளிக்கிறேன். ஆகவே அவர் என்னை மட்டுமே அழைக்கட்டும், என் மீது மட்டுமே ஈமான் கொள்ளட்டும், அப்போதுதான் அவர்கள் நேர்வழியை அடைய முடியும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துறான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்து வாங்க 3வது அம்சம். யாக்கூப் நபி தன்னுடைய மகன்கள்கிட்ட சொல்றாங்க, யா பனிய இத்ஹபு ஃபதஹஸ்ஸஸு மின் யூசுஃப வ அஹீஹி வலா தயஸு மின் ரஹ்மில்லாஹ் இன்னஹு லா யயஸு மின் ரஹ்மில்லாஹி இல்லா அல் கௌமுல் காஃபிரூன். சொல்றாங்க, எனது அருமை மகன்களே, நீங்க யூசுஃபை பற்றியும் அவருடைய சகோதரர் புனியாமீனை பற்றியும் நீங்கள் செய்திகளை போய் பாருங்க, நீங்கள் தேடுங்க. அல்லாஹ்வுடைய அருள் நீங்கள் என்ன செய்யாதீங்க, நிராசை அடையாதீங்க. யார் தெரியுமா அல்லாஹ்வுடைய நிராசை அடைவார்கள்? காஃபிரான சமூகம் தான் நிராசை அடைவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறாங்க, யாக்கூப் நபி சொல்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல அல்லாஹ் மீது ஆதரவும் நம்பிக்கையும் எல்லா நேரத்தையும் இருக்கணும். நம்மளை கைவிட்டானே, நம்ம கைவிடப்பட்டுமே அப்படின்ற மாதிரி ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, கவலை கொள்ளக்கூடாது. அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கையும் ஆதரவும் ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லீமுக்கு எல்லா நேரத்திலும் இருக்க வேண்டும். யார் நிராசை அடைவா?
யாக்கூப் நபி சொல்றாங்க, காஃபிர்கள் தான் நிராசை அடைவாங்க, ஒருபோது முஃமின்கள் நிராசை அடையவே மாட்டார்கள். முஃமின்கள் அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருப்பார்கள் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஆக இதை என்ன செய்கிறோம், யாக்கூப் நபியுடைய சம்பவத்திலிருந்து நம்ம என்ன செய்கிறோம், அறிகிறோம். அடுத்து வாங்க, 4வது விஷயம் என்னன்னா, யாக்கூப் நபியுடைய அந்த மகன்கள்லாம் போகிறாங்க. போய் யூசுப் நபி இடத்துல அவங்களுடைய சகோதரர் தடுக்கப்பட்டார். யூசுப் நபியும் என்ன செஞ்சாங்க, தடுத்து வச்சிருக்காங்க. விவரம்லாம் என்ன ஆகுது, முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். தடுக்கப்பட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே மீண்டும் வர்றாங்க, 3வது முறை வர்றாங்க. வந்து எங்களுடைய தந்தை கவலை கொள்றாங்க, எங்களுக்கு ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம், நாங்கள் ரொம்ப இக்கட்டான தருணங்கள் இருக்கிறோன்ற மாதிரி முறையிடுறாங்க. அப்போது யூசுப் நபி அவங்ககிட்ட சொல்றாங்க, காலு தல்லாஹி லக்கத் ஆஸரக அல்லாஹு அலைனா வ இன் குன்னா லகாத்தியின். அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக யூசுஃப் நபி தன்னை அறிமுகப்படுத்த, நான் தான் யூசுப், இவர் தான் என்னுடைய சகோதரன், நீங்கள் செய்த காரியம்லாம் என்ன செய்கிறாங்க, என்னை தூக்கி போட்டிங்களே, நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறன்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, எடுத்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த சகோதரன் சொல்கிறாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக எங்களை விட அல்லாஹ் யூசுஃபே உங்களை என்ன செஞ்சிருக்கிறான், மிக மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறான், நாங்கள் தான் பாவம் செய்யக்கூடியவங்களாகவும் தவறு செய்யக்கூடியவங்களாகவும் ஆகிவிட்டோம் என்று சொல்லி வருத்தப்படுறாங்க. அந்த நேரத்தில் பாருங்க, யூசுப் நபி சொல்கிறாங்க, கால லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும் வ ஹுவ அர்ஹமர் ராஹிமீன். அந்த சகோதரரை பார்த்து யூசுப் நபி சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு செய்த அந்த துரோகம், எனக்கு செஞ்ச அந்த தீங்குக்கு பாதிப்புக்கு இன்றைய தினத்தில் நான் உங்களை பழி வாங்க மாட்டேன், உங்களை நான் மன்னிச்சிடுறேன், மேலும் அல்லாஹ் உங்களை மன்னித்தருள்வான். அல்லாஹ் அவன் என்ன செய்யறான், மன்னிப்பவில் அவன்தான் அதிகப்படியாக மன்னிக்கக்கூடியவன் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. நான் உங்களுக்கு அல்லாட்ட என்ன செய்யறோம், பாவ மன்னிப்பை தேடுகிறேன் என்ன செய்யறாங்க, தெரியப்படுத்துறாங்க அப்படின்றத பார்க்கணும். இப்போ இதுல நம்ம என்ன விளங்குதுன்னு சொன்னா, யூசுப் நபி இந்த அவங்களுடைய சகோதரர்களால என்ன செய்யப்பட்டாங்க, தந்தை கிட்டேருந்து பிரிக்கப்பட்டு அந்த சிறு வயதிலேயே கிணற்றில் தூக்கி எறியப்பட்டு, அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு காலம் தன்னுடைய குடும்பத்தாரை விட்டு விலகி இருக்கிறாங்க. அதற்கு காரணமா இருந்தது யாரு, அவங்க சகோதரர் தான். இருந்த போதிலும் அவங்க என்ன செய்யல, உங்க எல்லாரையும் நான் பழி வாங்க போறது கிடையாது, நான் மன்னிச்சு விட்டுறேன், உங்களுக்கு அல்லாட்ட நான் என்ன செய்யறேன், உங்கள்கிட்ட நான் அல்லாஹ் உங்களை மன்னிப்பார் என்று என்ன செய்யறாங்க சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன விளங்குன்னு சொன்னா, மன்னிப்பு என்பது ஒரு மனிதனை மன்னித்தருளக்கூடிய அந்த அம்சங்கள் என்பது மீன்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு என்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதைத்தான் யூசுப் நபியுடைய இந்த வரலாற்று நம்ம என்ன செய்யறோம் அறியறோம். அடுத்து பாருங்க, யூசுப் நபி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்றாங்க என்னன்னு சொல்லி, இத்ஹபூ பிகமீஸி ஹாதா ஃபல்கூஹு அலா வஜ்ஹி அபி யத்தி பஸீரன் தூனி பிஅஹ்லிக்கும் அஜ்மஈன். சொல்றாங்க, தன்னுடைய சட்டையிலிருந்து ஒரு சட்டையை எடுத்து கொடுத்து சொல்றாங்க, இந்த சட்டையை என்னுடைய தந்தை யாக்கூப் நபியினுடைய முகத்தில் நீங்க என்ன செய்யுங்க போடுங்க, அவருக்கு பரிபூர்ண அந்த பார்வை திரும்பி வந்துவிடும், மேலும் அவரையும் குடும்பத்தினரையும் இடத்தில் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி செய்றாங்க. யூசுப் நபி தன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அடுத்ததா அவங்க சகோதரர் என்ன செய்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 12வது அத்தியாயத்தை 93வது வசனத்துல, வலம்மா ஃபஸலத்தில் ஈர் قال அபூஹும் இன்னி லஅஜிது ரீஹ யூசுப் லௌலா அன் துஃபன்னிதூன். அங்கிருந்து அவங்க அந்த சட்டையை வாங்கிட்டு புறப்படுறாங்க. புறப்பட்ட உடனே இங்க என்ன செய்யறாங்க, யாக்கூப் நபி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அவங்க அங்கிருந்து புறப்பட்ட உடனே யாக்கூப் நபி தன்னுடைய மற்ற குடும்பத்தார்கிட்ட சொல்றாங்க என்னன்னு சொல்லி, யூசுஃபினுடைய அந்த நறுமணத்தை, அவர் அந்த யூசுஃபினுடைய அந்த மனத்தை என்ன செய்யறேன் உணர்றேன், வயோதிக நிலையில நான் ஏதும் தப்பு தவறுமா பேசுறேன்னு சொல்லி நீங்க பயப்பட வேண்டாம், நான் உண்மையத்தான் சொல்றேன், நான் யூசுப் நபி அந்த வாடை என்ன செய்யறேன் உணர்றேன் அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாங்க நுகர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததா அந்த கூட்டத்தார்கள் வர்றாங்க, அவங்களுடைய சகோதரர் வந்து யாக்கூபுடைய அந்த மகன்கள்லாம் வர்றாங்க, வந்து சொல்றாங்க, ஃபலம்மா அன்ஜா அல் பஷீர் அல்காஹு அலா வஜ்ஹி ஃபர்தத பஸீரா قال அலம் அகுல் லகும் இன்னி அலம் மின் அல்லாஹி மா லா தஅலமூன். யாக்கூப் நபி இடத்துல அந்த நற்செய்தியை கொண்டு என்ன செய்றாங்க, போடுபவர் அந்த சட்டையை, யூசுப் நபியுடைய சட்டையை அவங்களுடைய முகத்துல போடுற உடனே அவங்களுக்கு வெள்ளை பூத்து பறிபோயிருந்த அந்த பார்வை மீண்டும் திரும்பி விடுகிறது. அப்பதான் சொல்றாங்க, நான் உங்கள்கிட்ட சொன்ன பார்த்தீங்களா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நீங்கள் அறியாத விஷயத்தை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி சொன்ன பார்த்தீங்களா என்று என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்போ இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் விளங்குது என்னன்னா, பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு நோயிலிருந்து நிவாரணம் கிடைப்பது என்பது, இப்போ பார்வை பறி போடுவது என்பது ஒரு நோய் தான். இப்போ பார்வை பறி போயிடுச்சு, முதுமையினால அவங்களுக்கு பறி போயிடுச்சு, அல்லது கவலை அதிகமாக கொண்டதுனால பார்வை முழுமையாக இறந்துட்டாங்க. இது மாதிரி சூழல்ல
யூசுப் நபியுடைய சட்டையை போட்டதுக்கு அப்புறம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். யூசுப் நபியுடைய சட்டையை முகத்துல போட்டதுக்கு அப்புறம் மீண்டும் அவங்களுக்கு பார்வை கிடைக்குது. எப்படி கிடைக்குது, இது என்ன மாதிரி கிடைக்குது என்று பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நாம பகுத்தறிவு வச்சுலாம் சொல்ல முடியாது. அதைத்தான் நம்ம சொல்றோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மருத்துவம் என்பது வெறுமென மருந்து மாத்திரைகளை மட்டும் கொண்டு கிடைச்சிடாது. மருந்து மாத்திரை என்பது ஒரு காரணம் தான். அது ஒரு மனிதனுடைய உடல்ல செலுத்தும் போது அல்லாஹ் நாடி இருந்தால் நிவாரணம் கிடைக்கும், அல்லாஹ் நாடுனா நிவாரணம் கிடைக்காது. மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாமல் கூட அல்லாஹ் நாடுனா நிவாரணத்தை கொடுப்போம். இது வெறும் நபிமார்கள் அவங்களுக்கு மட்டுமல்ல, சில பேருக்கு அவங்க சில நேரத்தில் மருத்துவர்களே ஆச்சரியப்படுவார். இவங்களுக்கு சிகிச்சை நம்ம கொடுத்தா பயனளிக்க முடியாத நிலையில் எப்படி இவங்க என்ன செஞ்சாங்க, நிவாரணம் பெற்றாங்க. எத்தனையோ குழந்தைகள் விஷயத்தில் பார்க்குறோம். கருவில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு எந்த ஒரு உடல் உறுப்பு செயல்படாது, இது பிறந்தாலும் அப்படி இருக்கும் எப்படி இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் பிறந்ததுக்கு அப்புறமா தான் சலாமத்தாக இருக்கும், நல்லா தான் இருக்கும் குழந்தை. ஆகவே இதெல்லாம் என்ன, மருத்துவ உலகத்தெல்லாம் தாண்டி அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நாடக்கூடிய அம்சங்கள்ன்றதை பார்க்குறோம். ஆகவே அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நலவை நாடிட்டான்னு சொன்னால் அது என்ன யாராலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுத்துட்டானா யாராலும் இதுக்கு என்ன செய்ய முடியாது, அதை சீராக்க முடியாது. அப்போ அது மாதிரி தான் ஒரு மனிதன் மருந்து மாத்திரை போன்ற விஷயங்களை தவிர்த்திருந்த போதிலும் அல்லாஹ் நாடினால் இப்படி ஒரு சில ஏற்பாடுகள் எல்லாம் என்ன செய்யறான், செய்து விடுகிறான் என்பதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, 5வது அம்சம். யாக்கூப் நபி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஃபலம்மா தஹலு அலா யூசுஃப் ஆவா இலைஹி அபவை வகால துஹுலு மிஸ்ர இன்ஷா அல்லாஹு ஆமினீன். அடுத்ததா யூசுப் நபி இடத்துல அவருடைய குடும்பத்தார்கள், தாய் தந்தை எல்லாரும் என்ன செய்யறாங்க, சகோதரர் எல்லாரும் வர்றாங்க. வந்த உடனே யூசுப் நபி என்ன செய்யறாங்க, தன்னுடைய பெற்றோரிடத்துல நெருங்குறாங்க. அடுத்ததாக சொல்றாங்க, நீங்கள் அனைவரும் மிஸ்ரில் அந்த எகிப்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நிம்மதியாக நுழையுங்கள் என்று சொல்லி நுழைய சொல்றாங்க. எல்லாரும் நுழைந்துடுறாங்க. நுழைந்ததுக்கு அப்புறம் வரஃபஅ அபவைஹி அலல் அர்ஷ் வஹர்ரு லஹு சுஜ்ஜதன் வகால யா அபதி ஹாதா தஅவீரு ருயா மின் கப்ல் கத் ஜஅலஹா ரப்பி ஹக்கா. யூசுப் நபி சொல்றாங்க, எனது அருமை அவங்களுடைய தந்தையை, அவங்களுடைய பெற்றோரை அந்த சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறாங்க, அரசனுடைய சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறாங்க. அதற்கப்புறம் அவங்களுடைய தந்தை, தாய், அவங்களுடைய 11 சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து யூசுப் நபிக்கு சஜ்தா செய்கிறாங்க, சிரம் பண்ணுகிறாங்க. அதைத்தான் முன்னாடியே சிறு வயதில் அவங்க சொன்னாங்க பாருங்க, நான் சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் எனக்கு சஜ்தா செய்வதை போன்று நான் கனவு எனக்கு காண்பிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த கனவு இதுதான். என்ன, அவங்களுடைய 11 சகோதரர்கள் தான் நட்சத்திரம், சூரியன் சந்திரன் அவருடைய பெற்றோர்கள், தாய் தந்தை. ஆகவே இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, சிரம் பண்ணிடுறாங்க. அப்போ சொல்றாங்க, எனது அருமை தந்தையே, இதுதான் எனக்கு கனவில் காட்டப்பட்ட அந்த விஷயம் என்ன செய்யறாங்க, எடுத்து சொல்றாங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை இறங்குறோம். என்னன்னு சொன்னா, சஜ்தாவை பொறுத்த வரைக்கும் சஜ்தானா என்ன, சிரம் பண்ணிடுது. ஆதம் நபியினுடைய ஷரியத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஷரியத்துக்கு முன்னாடி வரைக்கும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர வரைக்கும், ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு வேற சட்டம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மனிதனுக்கு மனிதன் சஜ்தா செய்வது அனுமதிக்கப்பட்டதா இருந்துச்சு. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய ஷரியத்தை என்ன செஞ்சுட்டான், தடை செஞ்சுட்டான், சஜ்தா செய்வது கிடையாது. அதனால தான் முஆத் இப்னு ஜபல் என்ற சஹாபி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஷாம் நாட்டுக்கு போயிட்டு வர்றாங்க. வந்த உடனே என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நபிசாசம் சஜ்தா செய்யறாங்க. எங்க ஷாம் நாட்டுக்கு போயிட்டு சிரியாவுக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க. வந்த உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்யறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறீங்க, இப்படிப்பட்ட பண்ணாதீங்கன்னு தடுக்கிறாங்க. அப்போ சொல்றாங்க ரசூலுல்லாஹ், நான் இவ்வாறு இந்த மார்க்கத்தில் ஒருவருக்கு சஜ்தா செய்வதற்கு நான் கட்டளையிட்டு இருந்தேன்னு சொன்னால் என்ன செஞ்சிருப்பேன், ஒரு பெண் அதாவது தன்னுடைய கணவனுக்கு சஜ்தா செய்ய சொல்லி நான் அனுமதி கொடுத்துருப்பேன். ஆனால் நம்முடைய ஷரியத்தில் அது கூடாது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஆகவே இந்த இடத்துல சஜ்தா செய்வது என்பது என்ன, அவங்களுடைய ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய ஷரியத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டாங்க, தடை செஞ்சுட்டான். அவங்களுடைய ஷரியத்தில் சஜ்தா செய்வது மரியாதை கண்ணியமாக இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய ஷரியத்தில் சஜ்தா செய்வது கண்ணிய மரியாதை மட்டுமல்ல, அதுக்கு இபாதத்தா பார்க்கப்பட்டுச்சு, இபாதத்தா ஆக்கப்பட்டுச்சு. ஆகவே சஜ்தா என்பது இப்போது இல்லை அப்படின்றதையும் நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கு என்ன செய்யக்கூடாது, சஜ்தா செய்யக்கூடாது. பெற்றோர்களுக்கு காலில் விழுறது, கணவனுடைய காலில் விழுறது, இதெல்லாம் என்ன மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஷிர்காகும் என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா நம்முடைய ஷரியத்தில் சஜ்தா என்பது என்ன ஆயிடுச்சு, இபாதத்தாக ஆக்கப்பட்டதுனால அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கு என்ன செய்யக்கூடாது, சிரம் பணியக்கூடாது அப்படின்றதையும் நாம பார்க்குறோம். அடுத்ததா பாருங்க, யூசுப் நபி இந்த ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. என்னன்னு சொல்லி தன்னுடைய தந்தை கிட்ட தன்னுடைய சகோதரர்கிட்ட பேசும்போது, وقد أحسن بي إذ أخرجني من السجن
வஜாஅ பிக்கும் மினல் பத்வ். சொல்றாங்க என்னுடைய ரப்பு என்ன அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியாக்குனானே, அப்பவும் உங்களை எல்லாரும் அந்த கிராமத்துல இங்க என்ன கொண்டு வந்து சேர்த்திருக்கிறானே, இதில் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறான்ற மாதிரி என்ன செய்யறாங்க, அவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவங்க பட்ட அந்த சிரமங்களை எடுத்து சொல்லி காட்டி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப அவங்க சொன்ன சிரமம் என்ன சிரமத்தை சொன்னாங்க, என்ன அல்லாஹ் சிறைச்சாலை காப்பாத்தி உங்க எல்லாரும் என்ன செஞ்சுட்டான், அந்த கிராமத்திலிருந்து கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து சேர்த்து நம்மளை எல்லாம் ஒற்றுமையாக்கிட்டான்னு சொன்னாங்க. ஆனா ஒரு பகுதியில் யூசுப் நபி என்ன செய்யல, தன்னுடைய சகோதரர்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா, என்ன பண்ணாங்க, அவங்கள தூக்கி கிணத்துல போட்டாங்க. அதை அவங்க சுட்டி காட்டவே இல்லை இந்த இடத்துல. ஏன், அவங்க தான் அவங்கள மன்னிச்சுட்டாங்க. அப்ப நமக்கு என்ன விளங்குதுன்னா, யூசுப் நபி தான் பட்ட அந்த சிரமங்களை எடுத்து சொல்லும் போது தன்னுடைய சகோதரர்களால் ஏற்பட்ட அந்த பிரச்சனை எடுத்து சொல்லியிருக்கலாம். இவங்களாம் என்ன தூக்கி என்ன பண்ணாங்க, கிணத்துல தூக்கி போட்டாங்க, இப்போ வந்து எல்லாம் இந்த மாதிரி நல்ல நிலையில் வச்சிருக்கான்னு சொல்லலாம். ஆனால் அவங்க சொல்லலை இந்த இடத்துல. ஏன், அதை அவங்க என்ன செஞ்சாங்க, மன்னிச்சுட்டாங்க. எப்போ மன்னிச்சுட்டாங்களோ அந்த விஷயத்தை அவங்க என்ன செய்யல, மேற்கொண்டு சொல்ல விரும்புற. இப்படிதான் ஒரு மனிதன் இருக்கணும். நாம ஒரு மனிதனுக்கு நமக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை கொண்டு நாம் அந்த மனிதனை மன்னிக்க விரும்புகிறோம்னா அதை நம்மளுடைய மனசுலேருந்து அடியோடு மறந்துடும். அதை நாம சொல்லி காட்டி அவன் மனுஷ பத்தியா சொல்றது மன்னிப்பு கிடையாது. இது ஒரு நல்ல பண்பு கிடையாது. அப்போ யூசுஃபுடைய வரலாற்று என்ன செய்கிறோம், இதையும் பார்க்குறோம். அடுத்து பாருங்க, அவங்க சொல்றாங்க, பிம்பாதி அன் நஸக ஷைத்தானு பைனி வ பைன இஹ்வதி இன்ன ரப்பி லதீஃபுன் லிமா யஷா இன்னஹு வல் அலீமுல் ஹகீம். சொல்றாங்க, ஷைத்தான் தான் என்னையும் என்னுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலையும் இந்த மாதிரி ஒரு பெரிய என்ன செஞ்சா பிரிவை ஏற்படுத்திட்டான்ற மாதிரி சொல்றாங்க. பிரிவை ஏற்படுத்துறது அவங்க சகோதரர்கள். ஆனா அந்த காரியத்தை அவங்க யாரோட காரியத்தை ஒப்பிடுறாங்க, ஷைத்தான் தான் அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. அப்போ மனிதன் அந்த தவறுகளை செய்யும் போது கூட அந்த தவறை சொல்லி அவனை நோவினை செய்யாம அந்த தவறை எப்படி சொல்லி காட்டுறாங்க, இது ஷைத்தானால் ஏற்பட்ட பாதிப்பு, இது ஷைத்தானால் ஏற்பட்ட தீங்குன்ற மாதிரி சொல்லி காட்டாங்க. ஆகவே இப்படித்தான் நம்மிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்கணும். அடுத்து பாருங்க, கடைசியா இந்த யூசுஃப் நபி இதை நம்ம பார்க்குறோம். ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க் வஅல்லம்தனி மின் தஅவீல் அஹாதீஸ் ஃபாத்திரஸ் ஸமாவாத்தி வல் அர்த் அன்த வலிய்யி ஃபித் துன்யா வல் ஆখিরা தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். சொல்றாங்க, யூசுப் நபி, எனது ரட்சகனே, நீ எனக்கு என்ன செய்த, ஆட்சி அதிகாரத்தை கொடுத்த, மேலும் அந்த கனவுகளுடைய விளக்கத்தை எனக்கு நீ கற்றுக் கொடுத்தாய், வானத்தையும் பூமியும் நீதான் படைத்தாய், மேலும் இம்மையிலும் மறுமையிலும் நீதான் பாதுகாவலனாக இருக்கிறாய். தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். அல்லாஹ், என்னை முஸ்லிமாக நீ மரணிக்க செய்வாயாக, மேலும் நீ என்னை நல்லோர்களோடு நீ சேர்ப்பாயாக என்று என்ன செய்கிறாங்க, அல்லாட்ட பிரார்த்தனை செய்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல யூசுப் நபி என்ன செய்கிறாங்கன்னா, மரணத்தை அல்லாட்ட கேட்குறாங்க, அல்லாஹ் என்னை முஸ்லீமாக மரணிக்கச்சு. ரசூல்லா தடுத்துருக்கிறாங்க, உங்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களால துன்பங்களினால நீங்கள் அல்லாட்ட என்ன செய்யாதீங்க, மரணத்தை கேட்காதீங்கன்னு. ஆனால் அல்லாஹ் தஆலா யூசுப் நபியை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், யூசுப் நபி அல்லாட்ட மரணத்தை எனக்கு முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்தித்தா என்று கேட்டதாக வருது. இப்போ நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், ஒரு மனிதர் அவருக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களின் போது, துன்பங்களின் போது மரணத்தை தா என்று பொதுவாக கேட்கறதா மார்க்கத்தில் தடை. அதே நேரத்தில் ஒரு பொதுவான முறை, அல்லாஹ் என்னை மரணிக்க செய்யும் போது முஸ்லீமாக மரணிக்க செய்ய என்று பொதுவாக கேட்பது தடை. சங்கடங்களின் போது, துன்பங்களின் போது அல்லாஹ் எனக்கு மரணத்தை கொடுத்துன்னு சொல்லிட்டு நம்ம அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கேட்பது தான் தடை. ஒரு பொதுவான முறை அல்லாஹ் துவா கேட்கணும், அல்லாஹ் எனக்கு மரணத்தை தரும்போது முஸ்லீமான என்னை மரணிக்க செய்யும், நல்லவர்கள் நீ சேர்த்துரு என்று கேட்பது மார்க்கத்தில் என்ன, இது அனுமதிக்கப்பட்ட அம்சம். குறிப்பிட்ட அந்த நேரத்தில் துன்பத்தின் போது நாம் என்ன செய்யறது, அதிலிருந்து விடுபடும் விதமாக மரணத்தை கூட என்பது கேட்பது தான் தடை என்பது என்ன செய்கிறோம், நாம் பார்க்குறோம். ஆகவே இந்த இடத்துல இது ஒரு விஷயம் சொல்லப்படுது. அடுத்து இன்னும் சில முஃபஸ்ஸிர்கள் இந்த ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இந்த வார்த்தையை யூசுப் நபி எப்போ சொன்னாங்கன்னா, அவங்க அந்த மரண தருவாயின் நெருக்கத்தில் என்ன செய்தாங்க, இந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படின்ற ஒரு சில முஃபஸ்ஸிர் என்ன செய்கிறாங்க, தஃப்சீரில் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆகவே யூசுப் நபியுடைய அந்த சூறாலேருந்து தேவையான சில அம்சங்களையும் விளக்கங்களையும் நம்ம பார்த்தோம். நம்ம எந்த விஷயத்தை பார்த்தோமோ அதை சரியான முறையில் விளங்கி அதிலிருந்து படிப்பினை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்கள் அனைவரையும் ஆக்கியருவானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.